நம்முடைய வீட்டில் நீங்கள் நான்லாம் என்ன சார் சாப்பிட்டோம்? எனக்கு தெரிஞ்சு நான் ரொம்ப சராசரியான நடுத்தர வர்க்கத்து குடும்பத்தில் தான் வரேன். எங்கள் வீட்டில் 5 பேர், எங்கள் அப்பா ஒரு சம்பளம் தான். எனக்கு தெரிஞ்சு எங்கள் அம்மா என்னை கடைக்கு கூப்பிட்டு போனாங்கன்னா மார்க்கெட்டுக்கு கூப்பிட்டு போவாங்க. ஃப்ரிட்ஜு கிடையாது அந்த காலத்தில். கடைக்கு கூப்பிட்டு போவாங்க. கண்டிஷன் முதல்ல என்ன தெரியல, நான் என்ன பெரிய 5ஆம் கிளாஸ் 6ஆம் கிளாஸ் படிக்கிற குழந்தை. அப்போ கடைக்கு கூப்பிட்டு போகும்போதே வர்ற வழியில் அங்கே வந்து வெயிட்டு தூக்க மாட்டேன் அது இதுன்றதை தான் கடைக்கு வராதேம்பாங்க. இல்லை இல்லை எவ்வளோ கொடுத்தாலும் தூக்குறேன்பேன். ஏன்னா இங்கேருந்து கடைக்கு அன்னைக்கு போயிட்டு வர்றது தான் நமக்கு என்டர்டெயின்மெண்ட்டு. அந்த அளவுக்கு என்டர்டெயின்மெண்ட் இல்லாமல் தான் நம்ம இருந்தோம். போகிறோம்போ சரி, இந்த பக்கம் ஒரு 10 கிலோ மூட்டை, இந்த பக்கம் ஒரு 10 கிலோ மூட்டை சார். சேனக்கிழங்கு, சேப்பங்கிழங்கு, கருணக்கிழங்கு, இதெல்லாம் கிழங்கு வகைகள் ஒரு பக்கம். சாதாரண பச்சை காய்கறி 20 கிலோ மூட்டையை நான் தூக்கிட்டு வருவேன். ஐயோயோ என் குழந்தை 20 கிலோ மூட்டை தூக்குதேன்னு எங்கள் அம்மா ஒரு நாள் கூச்சப்பட்டிருப்பேன். தூக்கட்டும் 20 கிலோ மூட்டையை, இன்னைக்கு 20 கிலோ மூட்டையை தூக்கலன்னா நாளைக்கு வாழ்க்கை பாரத்தை என் குழந்தையால சுமக்க முடியாம போட கஷ்டப்படட்டும் நினைச்சாங்க. யூனிஃபார்ம் வெக்கமா இருக்கும் சார். யூனிஃபார்ம் சாக்ஸ்ல எலாஸ்டிக் போயிடும். ரப்பர் பேண்ட் போட்டு அந்த சாக்ஸை நிறுத்த வச்சுட்டு போயிருக்கோம். நம்மள எத்தனை பேருக்கு ஞாபகம் இருக்குல்ல? வீட்டுக்கு வந்த உடனே அந்த சாக்ஸை கட்டணும்னாக்க அந்த இடத்துல அந்த ரப்பர் பேண்டோட கோடு விழுந்திருக்கும், ரத்தம் கட்டி போய். யூனிஃபார்ம் கேஸ்மெண்ட் யூனிஃபார்ம் தச்சு கொடுத்தாங்கன்னா ஒரு வருஷம் அந்த யூனிஃபார்ம் சாயம் போயிடுச்சுன்னா எங்க அம்மா கூச்ச நாச்சம் இல்லாம அதை பிரிச்சு உள்பக்கத்தை வெளிப்பக்கமாவும் வெளிப்பக்கத்தை உள்பக்கமாவும் மாத்தி தச்சு கொடுப்பாங்க. சைட்ல அந்த இடையூர்ல வர இடத்துல அந்த சாயம் போன இடம் தெரியும். மானரோசம் பார்க்காம அதை தான் போட்டுட்டு போவோம். ஐயோ 4 குழந்தை எதிர என் குழந்தை மட்டும் கொஞ்சம் சாயம் போன ட்ரெஸ் சத்தியமா எங்க அமைச்சல அவஸ்தைப்படட்டும், அவமானப்படட்டும். அப்பதான் நல்ல சட்டை போடுறதுக்காக உழைக்கணும்ன்ற சிந்தனை வரும் என்று என் தாய் நினைத்தாள். படம் சினிமா பார்க்க முடியும்ன்றீங்க, வருஷத்துக்கு ஒரு படம். அந்த படத்தையும் அவங்க முடிவு பண்ணுவாங்க என்ன படம்னு. முக்காவாசி அது திருமலை தென்குமரி இந்த ரேஞ்சில் இருக்க படமா இருக்கும். எல்லாம் காமெடி படம், ஏதாவது மெட்ராஸ் டு பாண்டிச்சேரி இந்த மாதிரி ஏதாவது ஒரு சினிமாவாக இருக்கும். வெள்ளிக்கிழமை விரதம் இந்த மாதிரி ஏதாவது ஒரு படமா இருக்கும். இந்த படத்துக்கு போகும்போது முதல்ல சொல்லி அனுப்புவாங்க 1:30 டிக்கெட்டு, 1:60 டிக்கெட் கிடைச்சா போகக்கூடாது. மரியாதைக்கு வீட்டுக்கு வந்துடும், நாளைக்கு போய் பார்த்துக்கோங்க. 5ஆவது நாள் கூட்டம் கம்மியாக இருக்கும், 30 பைசா எக்ஸ்ட்ரா தர முடியாது. பெரிய சாமி வேண்டது எதுக்காகனா, ஐயோ சாமி 1:30 டிக்கெட் கிடைக்கணுமே, இல்லைன்னா வீட்டுக்கு போகணுமே இருக்கும். இல்லைன்னா நிர்தாட்சியமாக திருப்பி கூப்பிட்டு வருவாங்க சார். அப்படியே பரிதாபமாக அந்த 1:60 டிக்கெட்டை பார்ப்போம். கொஞ்சம் கூட எங்கள் அம்மாவுக்கு மனசு இறங்காத, அந்த மன நடுக்கமே அவளுக்கு இருக்காது. அப்படியே நடத்தி கூப்பிட்டு வருவாங்க 1 கிலோமீட்டர். சபிப்போம், படுபாவி, கொஞ்சமாவது மனசு பாரு, கல் மனசு, கவலையே பட மாட்டேன். 5ஆவது நாள் மறுபடியும் கூப்பிட்டு போவோம். 1:30 டிக்கெட் உட்காந்துப்பாரு. இந்த ஒரு வேளை 1:30 டிக்கெட்டில் கூட்டின்னு போகாமல் 1:60 டிக்கெட்டை கூட்டுவோம். வீட்டுக்கு குழந்தைங்களை கூட்டிகிட்டு வந்துட்டா குழந்தைங்க பிரச்சனை பண்ணுவாங்களோ, குழந்தைங்க ரிவோல்ட் பண்ணுவாங்களோ, நமக்கு எதிராயிடுவாங்களோ, மென்டலாக அஃபெக்ட் ஆகிடுவாங்களோ, இந்த மாதிரி லூசுத்தனமான சிந்தனைகள்லாம் இன்னைக்கு இருக்கிற பெற்றோர்களுக்கு இருக்கே தவிர, நான் சொல்றதை கேட்டுட்டு மரியாதைக்கு இருந்தா இரு, இல்லைன்னா ஓடிப்போம் நாயன்னு வச்சிருந்தாங்கல்ல, அங்க குழந்தைங்க ஒழுங்கா இருந்தது. இப்போ அவங்க கேட்டதெல்லாம் கொடுத்து, அவங்க கேட்டதுக்கு மேலேயே கொடுத்து, அவங்களுக்கு தேவைக்கு மேலேயே கொடுத்து, அவங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு என்னென்ன இருக்கோ அதெல்லாம் வாங்கி கொடுத்து, வா ஃப்ரெண்டு என்ன வேணா எடுத்துக்கலாம். எங்க அப்பா சொல்லுவார் சார், ரப்பர் செருப்பு போட்டு போவோம் ஸ்கூலுக்கு. செருப்பு வருமா, அந்த வாரம் அறுந்து போச்சுனாக்க, வாரம் அறுந்து போச்சுப்பா, சரி சரி பார்க்கலாம். இப்போ நீ ஷூ தானே போட்டு போற ஸ்கூலுக்கு, இந்த அடுத்த 3 நாள்ல நீ வெளில போகல, ஒன்று ப்ரோக்ராம் எல்லாம் பார்த்துக்கலாம். வெள்ளிக்கிழமை வெக்கமே இல்லாமல் எங்கள் அப்பா அந்த செருப்பு வார் மட்டும் விற்பாங்க கடையில், தெரியுங்களா, ரப்பர் செருப்புக்கு. அந்த வார் வாங்கி வந்து இந்த வாரம் மாற்றிக்கும் பாரு, ஆத்திரமா வரும். படுபாய் ஒரு புது செருப்பு வாங்கி தர மாட்டேங்குது, கோவம் வந்துருக்கு சார். ஆனால் இன்னைக்கு நினைச்சு பார்க்கும்போது எங்கள் அப்பா மட்டும் புது செருப்பு வாங்கி கொடுத்துருந்தான்னு வச்சுக்கோங்களேன், வாழ்க்கையில் நான் பிஞ்ச செருப்பாக தான் இருந்திருப்பேன். ஒவ்வொரு நிமிஷமும் நமக்கு என்ன தோணுச்சு, இந்த மாதிரி வாழ்க்கையிலேருந்து நம்ம நல்லா வரணும், நல்லா படிக்கணும், 4 பேர் பார்க்குற மாதிரி நம்மளும் இப்படியா இருக்கணும் அப்படியா இருக்கணும், நமக்கு ஒரு லட்சியம் வந்தது. ஆனால் இன்னைக்கு நீங்கள் எல்லாத்தையும் குழந்தைங்களுக்கு கொடுத்து, அவங்க தகுதிக்கு மேலே, அவங்க திறமைக்கு மேலே, அவங்க தேவைக்கு மேலே எல்லாத்தையும் அவங்களுக்கு போட்டு அடைச்சி 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 எல்லாத்தையும் கொடுத்துட்டுல, அவங்களுக்கு எதை பற்றின மரியாதையும் இல்லை, உங்க பற்றின மரியாதையும் இல்லாமல் போச்சு. அப்பா அம்மானா கொஞ்சம் கூட மரியாதை இல்லாமல், ஸோ வாட்,
இட்ஸ் யுவர் டியூட்டி, ஆல் த பேரண்ட்ஸ் ஆர் டூயிங் இட், யூ ஆர் ஆல்சோ டூயிங் இட்னு நுனி நாக்கில் இங்கிலீஷ் பேசுறாங்களே தவிர பட்டுன்னு ஒன்று வைக்கணும் போல இருந்தா கூட நம்மளால அடிக்க முடியாது. ஏன்னா நம்முடைய அறிவுஜீவிகள் எல்லாம் மேடைக்கு வந்து இன்னைக்கு என்ன சொல்லிட்டாங்க, குழந்தைகளை எப்பொழுதும் பாசமாக நடத்த வேண்டும், கண்டிக்க கூடாது, அவங்கள வந்து கட்டுப்படுத்த கூடாது, அவங்க இஷ்டத்துக்கு தான் ஆடணும், உங்க இஷ்டத்தை எதையுமே அவங்க கிட்ட சொல்லக்கூடாதுன்னு சொல்லி சொல்லி வழி நடத்துவதற்கு பதிலாக தருதலைகளை குழந்தைகளாக வீட்டில் வளர்ப்பதற்கு தான் அறிவுஜீவிகள் இன்றைக்கு உதவி இருக்கிறார்கள். எனக்கு தெரிஞ்ச என் பொண்ணு ஒரு நாள் டிஃபன் பாக்ஸ்ல சாப்பாடு கட்டி கொடுத்தேன், எடுத்துட்டு அப்படியே வந்து ஒரு ஒரு குறிப்பிட்ட பொரியல் அவளுக்கு பிடிக்கல, எடுத்துட்டு வந்து என்ன பண்ணா தெரியுங்களா, நான் இன்னைக்கு சொல்றேன் சார், அப்படியே அங்க வீட்டில் இருக்க அந்த டஸ்ட்பின்ல கொண்டு வந்து போட்டா. நான் எங்கேயாவது ஒரு இடத்துல நம்ம இறங்கி அவங்களுக்கு பாட சொல்லி தானே சார் தரணும். இன்னைக்கு நம்ம வசதியா இருக்கும், 2 கை பொரியலை போட்டா நம்ம ஒன்றும் ஏழை ஆயிட போறது இல்லை. போய் டக்குன்னு பார்த்தேன், என்னடி இது இப்படி போட்டு வச்சிருக்க, மா சும்மா இருமாண்ணா, அப்படியே அந்த பொரியலை அள்ளுனேன் சார், குழால கழுவி எடுத்து வச்சு சாப்பிட ஆரம்பிச்சேன். ஐயோ 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 ஐயோண்ணா. நான் சொன்னேன், பொரியல் வந்து உனக்கு அவ்வளோ கேவலமா போச்சா, மாசத்து கடைசி 10 நாள் பொரியல் இல்லாம 2 கடையில் கொடுக்குற கருவேப்பிலை, கொத்தமல்லி, இஞ்சி இதை வச்சு தொகையில் அரைச்சி சாப்பாடு சாப்பிட்டு வாழ்ந்திருக்கியாடி, நீ பொரியலை தூக்கி போடுவியா நீ? நாங்க அப்படி வாழ்ந்ததில்லை. இந்த வீட்டில் இனிமே பொரியல் குப்பை தொட்டியில இருந்து அதை நான் எடுத்து சாப்பிடுறது நீ ஞாபகம் வச்சுக்கன. அன்னில இருந்து பொரியலை கொட்டுறதை நிறுத்தினா என் பொண்ணு. வாழ்க்கையில வேலை இருக்கோ இல்லையோ 3 நாள் சாப்பாடை ரைட்ல வேணும்னே ஜாஸ்தி வைப்பேன் சார். அடுத்த நாள் காத்தால பழைய சாதம் தான், மோர் சாதம் தான் கிளப்பி அனுப்புவேன் ஸ்கூலுக்கு. ஏன்? மோர் சாதம் சாப்பிட்றத ரசிக்க கத்துக்க. விருந்து சாப்பிட தெரிந்த நமக்கு மோர் சாதம் சாப்பிட்டு ரசிக்கவும் கத்துக்க தெரியலனாக்க இருக்கும் பொழுதும் இல்லாத பொழுதும் சமநிலையாக மனதிலே வாழ்க்கையை நடத்துவதற்கான பக்குவம் இல்லாமல் போய்விடும். சில சமயம் பொண்ணுக்கு வேணுங்கன்னே நான் என்ன பண்ணுவேன், நல்ல டிஃபன் கொடுப்பேன். அவளுக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு ரொம்ப ரசிக்கக்கூடிய ஒரு டிஃபனை கொடுத்துட்டு அவள் சாப்பிட்டு முடிக்கிற போது வேணுங்கன்னே என்ன பண்ணுவேன்னா, காலையில் இருக்க பழைய சாதத்தை ஏதாவது ஒரு தொகையில் வீட்டில் இருக்க ஏதாவது ஒரு தனியா பொடி இதை போட்டு சே சூப்பராக இருக்குது அப்படின்னு வேணும்னே அவள் எதிர உட்காந்து சாப்பிடுவேன். நீ மட்டும் நல்லா சாப்பிட்றான்பா, உனக்கு வேண்டாமா அதை வச்சுட்டு வா பழைய சாதத்துக்கு வா, வந்துட்டு சூப்பராக இருக்குமா இது. இப்படி பழக்கி 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 நம்முடைய முன்னோர்கள் சொன்ன நல்ல விஷயங்கள், பழைய சாதம், பழைய விஷயம், பொருளை வேஸ்ட் பண்ணக்கூடாது, நமக்கு இருக்கேன்னு இன்னைக்கு ஆடக்கூடாது, இன்னைக்கு இருக்க காசு நாளைக்கு நினைச்சா 2 செகண்ட் நம்ம கையை விட்டு போறதுக்கு அது ஆகாது. இன்னைக்கு உடல் உழைப்பினால கஷ்டப்படுறோம், வாங்குற காசை மரியாதை தெரியணும், பெரியவங்க கிட்ட மரியாதை இருக்கணும், எதையும் வணக்கம் செலுத்தி பெற்றுக்கொள்ள வேண்டும். குரு என் பொண்ணு ஸ்கூல் டீச்சர்ஸை பத்தி என்கிட்ட வந்து ஒரு கம்ப்ளைண்ட் சொல்ல முடியாது சார். நான் சொன்னா என்ன பண்ணுவேன்னு அவளுக்கு தெரியும். நேரம் அடுத்த நாள் ஸ்கூலுக்கு போய் என்ன பண்ணுவேன்னு நினைக்கிறீங்க? இன்றைக்கு ஒரு பெரிய கூட்டம் என்ன பண்ணிடுச்சுனாக்க, ஒரு குழந்தை ஒரு கம்ப்ளைண்ட் சொல்லுச்சுன்னா உடனே போய் அதை எப்படி ஹேண்டில் பண்ணுறதுனே கிடையாது. நேரம் அடுத்த நாள் ஸ்கூலுக்கு போவேன், டைம் கேட்டுப்பேன், வெயிட் பண்ணுவேன், ஒரு 2 நிமிஷம் பேசலாமான்னு கேட்பேன். என் குழந்தை ஏதோ ஒரு இடத்துல உங்களை டிஸ்டர்ப் பண்ணுறா மேடம், அது என்னன்னு சொல்லுங்க, நீங்களும் நானும் பேசி அதை சரி பண்ணுவோம், ஒரு வாரம் மானிட்டர் பண்ணுவோம், என்னன்னு பார்ப்போம்ப. இல்லையே அப்படி ஒன்றும் இல்லையானுவாங்க. இல்லை இந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்திருக்கு, உங்கள் மேலே நான் கம்ப்ளைண்ட் சொல்லலை, என் சைல்டு ஏதோ டிஸ்டர்ப் பண்ணியிருக்கா உங்களை, ப்ளீஸ் அது என்னன்னு சொல்லுங்கள், நாம் பேசி ஆஸ் எல்டர்ஸ் நீங்கள் எனக்கு என்ன பண்ணணும்னு சொல்லுங்கள், வீட்டில் நான் அதை மானிட்டர் பண்ணுறேன், நான் சரி பண்ணுறேன், ஸ்கூலில் அவள் சரியா இருக்கலான்றதை நீங்கள் பாருங்கள், 2 பேரும் சேர்ந்து இந்த விஷயத்தை சரி பண்ணுவோம். ஆனால் இன்றைக்கு பெற்றோர்கள் பல பேர் என்ன செஞ்சோம், வாத்தியார் சொக்காவை பிடிச்சோம், கன்னத்தில் அரைஞ்சோம், அவனுக்கு சஸ்பென்ஷன் கிடைக்கிற வரைக்கும் விடாமல் அவனை விரட்டணும். அவன் என்ன நினைச்சான், இது வேலைக்கு ஆகாது, நீ எப்படியோ எக்கடோ கெட்டுப்போ, நான் வந்தானா கிளாஸ் நடத்தினா போனா. அப்போ ஒரு மந்தைக்கு பாடம் நடத்தக்கூடியவர்களாக ஆசிரியர்களை மாற்றி குரு என்ற இடத்திலே இருந்து சம்பளம் வாங்கக்கூடிய மிஷின்களாக நாம் ஆசிரியர்களை நம்மளோட நடவடிக்கைனால மாத்தணும். அவன் எந்த அளவுக்கு கேடு கெட்டு போயிட்டான், இன்டர்வல் பீரியட்ல பையன் அனுப்பி டாஸ்மாக்ல இருந்து சரக்கு வாங்கிட்டு வாடான்னு சொல்ற அளவுக்கு ஆக்கிட்டான். சில பசங்க கடைசி பீரியட் கட் அடிச்சுட்டு அந்த மாதிரி கடைகளுக்கு போவதாகவும் நாம் கேள்விப்படுகிறோம். அப்ப நம்ம பெரிய விஷயங்கள் பேச வேண்டாம், பெரிய பெரிய விஷயம் நம்ம வாழ்க்கையில என்ன நடக்குதுன்றத ஒரு 10 நிமிஷம் 15 நிமிஷம் நம்ம மறுவாசிப்பு செய்து பரிசீலனை பண்ணி பார்த்தாலே போதும். என்ன பண்ணிட்டு இருக்கோம் நம்ம? குழந்தை என்னவா வரணும் சார், இன்ஜினியராவா, டாக்டராவா, அதுவாவா, இதுவாவா, சாயங்காலம் இந்த டியூஷன் விட்டோடனே அந்த டியூஷன் போ, அந்த டியூஷன் விட்டோடனே அந்த டியூஷன் போ, அந்த டியூஷன் விட்டோடனே அந்த டியூஷன் போ, போய் சம்பாதிப்ப, அப்புறம் அமெரிக்கா போயிடும், அப்புறம் செத்தா கூட உன்னுடைய பணத்தை எடுத்து போடுறது கூட நான் வரமாட்டேன்.
உன் இமெயிலே நான் லெட்டர் எழுதிடுவேன், காசு அனுப்பிச்சு டாலர்ஸ் அனுப்பிச்சிடுவேன். டாலரா என் பணத்தை தூக்கிட்டு சுடுகாடு வரைக்கும் போகும்? அப்ப எதை பத்தியும் ஒரு ஆசா பாசங்கள், ஒரு அன்பு, ஒரு ஷேரிங் எதுவுமே இல்லாம அந்த குழந்தைங்களை என்ன பண்ணிட்டோம்? அவங்களுடைய பெஸ்ட் என்டர்டைன்மெண்ட்டே என்னன்னா, உடனே we have to take them to a restaurant. எதனா கேட்டா உடனே இங்கிலீஷ்ல we have to take them to a restaurant. அந்த மெனு கார்டை பார்த்துட்டு அவங்க பெரிய, அதாவது இந்த அப்பா அம்மாங்களுக்கு கொஞ்சம் கூட ஒரு யோசனையே கிடையாது சார். நான் குற்றம் நம்ம மேலதான் இருக்கு, நம்ம பார்க்கணும். அந்த மெனு கார்டை பார்த்து ஒரு 4 ஐட்டம் அந்த குழந்தை சொல்லிட்டா, எனக்கு என்னன்னு தெரியாது சார் இந்த ஐட்டம்லாம், ஆனா என் பொண்ணு தான் நல்லா ஆர்டர் பண்ணுவா. எதுக்கு? சைனீஸ் அந்த ஃபுட்டை ஆர்டர் பண்ணாங்க, வயிறெல்லாம் கெட்டு வீணா போகும். நம்முடைய நாட்டுக்கு இருக்கக்கூடிய அந்த சாப்பாடு, நம்ம நாட்டுக்கு இருக்கக்கூடிய அந்த விஷயங்கள் எல்லாத்தையும் விட்டுட்டு நாம என்ன பண்ணிட்டோம்? எல்லாத்தையும் சப்ஸ்டிடியூட் பண்ணி மண்ணு மேல 100 பேர் மூக்க சிந்தி போட்ட மாதிரி கொடுக்குறான். அதுக்கு பேர் பிட்சாங்கிறான். அதை வெக்கம் இல்லாம சாப்பிட்றோம் சார். நம்முடைய சாப்பாடு அழிச்சாங்க. எனக்கு அன்னைக்கு கேட்ட முந்தானத்துக்கு 4 நாளைக்கு முன்னாடி தர்மபுரிக்கு போயிட்டு இருந்தேன். காலையில ஒரு 7 மணி இருக்கும், நிறுத்தி ஒரு இடத்துல டீ சாப்பிடலான்ட்டு வண்டியை நிறுத்தணும். ஒருத்தர் சாதாரண ஆளு, கிராமவாசி, ஒரு நீல கலர் நிஜார் போட்டு இருக்காரு, ஒரு டம்ளர்ல டீயை வாங்கிட்டு லேஸ் சிப்ஸ் வாங்கிட்டு போறாரு கையில. காலங்காத்தால 7 மணிக்கு லேஸ் சிப்ஸ் சாப்பிடுவியா? பன்னு சாப்பிட்டு வளர்ந்தோம் நம்ம ஒரு காலத்துல, வேலைக்கு போறவங்க. பழையது சாப்பிட்டு வளர்ந்தோம். பழையதை சப்ஸ்டிடியூட் பண்ணி பன்னு வந்தது. இப்ப காலங்காத்தால 7 மணிக்கு லேஸ் சிப்ஸ் சாப்பிட ஆரம்பிச்சிட்டோம். உருப்படுமா? 10 சிப்ஸ் இருக்கு சார். அந்த பேக்கெட் ஓபன் பண்ணீங்கன்னாக்க 10 ரூபாய். எனக்கு தெரிஞ்சு 10 ரூபாய் வந்து எனக்கு கேம்ப் ஃபீஸ். ஆனா இன்னைக்கு காசுனோட மரியாதையை அவ்வளோ குறைச்சி, so what, only 100 rupees no, so what, only 300 rupees நோன்னு பணத்தினோட மரியாதையவும் நம்மளோட உழைப்பினுடைய மரியாதையவும் நம்ம குழந்தைங்க கிட்ட சொல்லாம, கேட்ட உடனே ஒரு குழந்தைக்கு எதுவும் கொடுக்காதீங்க சார். 4 நாள் கெஞ்ச வச்சு கொடுங்க, ஓட விடுங்க, அழ விடுங்க. அடிப்படைகளை கொடுங்கள், அத்தியாவசியங்களை கொடுங்கள். லக்ஸரிஸ கொடுத்தீங்கன்னா அவங்க உங்களை மதிக்கவே மாட்டாங்க. இதை எப்படி எத்தனை பேரண்ட்ஸ் கிட்ட போய் சொல்றது? அதனாலதான் என்ன ஆகி போச்சு, பாக்கெட் மணி. அன்னைக்கு ஒரு தொலைக்காட்சி நிகழ்ச்சியில் ஐ வாஸ் ஷாக் ஆயிட்டேன் சார். தொலைக்காட்சி நிகழ்ச்சியில பேசுறாங்க, பாக்கெட் மணியை பத்தி ஒரு விவாதம் வந்தது. ஒரு கல்லூரி படிக்கக்கூடிய 2ஆம் வகுப்பு 2ஆம் ஆண்டு படிக்கக்கூடிய மாணவி சொல்றா, எவ்வளவு பாக்கெட் மணி இருந்தா நீங்க ஹாப்பியா இருப்பீங்கன்னு கேட்கிறாரு. 50,000 அவ சொன்னா நீங்க நம்புவீங்களா? 50,000 ரூபாய் பாக்கெட் மணி வேணுமா ஒரு மாச செலவுக்கு அவளுக்கு? நான் ஒரு வருஷம் முழுக்க குடும்பம் நடத்துவேன் அந்த காசுல. 50,000 ரூபாய் பார்க்க எதுக்குமா உனக்கு 50,000 மணினாக்க? அப்பதான் நான் கெத்து காட்ட முடியுமா? பட்டுன்னு ஒண்ணு வச்சோன்னு வச்சுக்கோங்களேன், கெத்து காட்டுறது தெரியும். அந்த அம்மா அப்பாவுக்கு பயப்படுறாங்க பசங்களை பார்த்து. என்ன பண்ணிடுவாங்க அப்படி பசங்க? போ, ஐயோ என் குழந்தை அப்படியே இப்படியே ஆயிடும். உடனே இந்த சைக்கியாட்ரிஸ்ட் எல்லாம் இப்ப புதுசா வந்து அப்படிலாம் பண்ணீங்கன்னா குழந்தை தற்கொலை பண்ணிக்கும் சார். ஒழுங்கா இருந்தா இரு, இல்லைன்னா என்ன வேணா பண்ணிக்க. பயம்லாம் என்ன மூத்த முடியாது. நீ கட்டுப்பட்டு இருக்கணும்ன்றதை சரியா சொல்லணும்ல. பெற்றோர்கள் என்றைக்கு தங்களுடைய மேலாண்மையை இழந்தார்களோ, பிள்ளைகள் அன்றைக்கு தங்களுடைய ஒழுக்கத்தை இழந்தார்கள். நான் மெட்ராஸ் பாஷையில சொல்றேன், இந்த சாராயம் என்பது எந்த அளவிற்கு நம்முடைய ஒழுக்க சிந்தனைகளை மாற்றிவிட்டது என்றால், நீங்க இன்னைக்கு திரைப்படத்துல பாப்பீங்க. முன்னாடி எல்லாம் சார் திரைப்படத்துல நடிகர்கள் தோன்றினார்கள் என்றால், எம்ஜிஆரை போன்றவங்க சினிமாக்கா கூட மது இருந்த மாட்டேன், சீன்கா கூட மது இருந்த மாட்டேன்ற ஒரு கொள்கையோட வாழ்ந்தாங்க. அப்படி இருந்த நடிகர்களும் இருந்தார்கள். ஆனா இன்னைக்கு சராசரியா ஒரு படத்துல எடுத்தீங்கன்னா, மச்சான் சரக்கு அடிக்கலாமா, மாப்பிள்ள சரக்கு அடிக்கலாமான்ற டயலாக் இல்லாம ஒரு சினிமா வந்தா என் பேரை மாத்திக்கிறேன். உண்டா இல்லையா சார்? இதுக்கு நம்ம எவ்வளவு ரோஷம் கெட்டு போய் இந்த படங்களை அனுமதிச்சாக்க நம்ம வந்து பொறுமையா இருப்போம். சென்சார் என்ன பண்ணி கொண்டு இருக்கிறது? சென்சார் என்ன பண்ணி, ஸ்டூடெண்ட்ஸ் கல்லூரி மாணவர்கள் தண்ணி எடுப்பது போல காட்சி அமைப்பு வந்தால் அதற்கு வந்து மது அருந்துதல் உடல்நிலைக்கு கேடு. மது அருந்துதல் உடல்நிலைக்கு மட்டுமா கேடு, மனநிலைக்கும் கேடு என்பதை எப்பொழுது உணரப் போகிறீர்கள்? மது அருந்தியதால மனநிலை பாதிக்கப்பட்டு பேதலித்து போய் தாங்கள் மட்டும் கெட்டது அல்லாமல் சமூகத்திலே சம்பந்தமே இல்லாதவர்களுடைய வாழ்க்கையெல்லாம் சின்னாபின்னப்படுத்திய இளைஞர்களை இன்றைக்கு நான் சந்தித்துக் கொண்டிருக்கிறோம். ஆனா என்ன ஆயிப்போச்சு,
என்ன டைம் கேட்காத, என்கிட்ட டைம் ஸ்பெண்ட் பண்ண சொல்லாத, உனக்கு என்ன வேணா காசு கொடுத்துட்றேன். சாப்பாடு இன்னைக்கு என்னால் வர முடியாது, இந்தா பணம் கொடுத்துற ஹோட்டலில் போய் சாப்பிட்டுக்க. எல்லாத்தையுமே ஹோட்டல்லையும் ரோடுலையும் பக்கத்து வீட்லையும் கிளப்லையும் பார்த்துக்கலன்னா வீடுன்றது தான் எதுக்காக? அப்புறம் நம்முடைய வீடுகளை பலமுடைய களங்களாக நாம் மாற்ற தவறிவிட்டோம், காக்க தவறிவிட்டோம் என்பதனால் சமூகம் நம்முடைய குழந்தைகளுடைய வாழ்க்கையில் அதிகமாக ஊடுருவி அவர்களை சின்னாபின்னப்படுத்திக் கொண்டிருக்கிறது என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது.